Good morning students, I am MRK. We are going to see plus 1 mathematics chapter 9. Okay, நிதானமாக படிச்சுக்கோ. டிஃபரன்ஷியல் கால்குலஸ் கண்டினியூட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட். எக்ஸசைஸ் 9.2 அதற்குரிய இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு சம்ஸ் பார்த்துக்க. நான் இது மெத்தட்ஸ் நான் செய்கிற மெத்தட்ஸ் யூஸிங் எல்ஹாபிட்டல் ரூல் அப்படின்னு யூஸ் பண்ண போகிறேன். எல்ஹாபிட்டல் ரூல் +2ல் உள்ளதை நான் +1ல் அப்ளை பண்ண போகிறேன். யூஸிங் எல்ஹாபிட்டல் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. லோபிதல் விதி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. சரியா சொல்கிறது? அதாவது லிமிட் x டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் f of x by g of x equal to limit x tends to infinity f dash x by g dash of x அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? எப்பப்போ நம்ம இந்த ஃபார்மை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ன்றது தேரப்பெறாத வடிவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வடிவத்துக்கு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்காததுக்கு தான் நம்ம அந்த எல்ஹாபிட்டல் ரூலை அப்ளை பண்ணணும். இது டிஃப்ரென்ஷியேட் சொல்லி கொடுத்தா தான் இந்த எக்ஸசைஸை மூவ் பண்ண முடியும். அதனால தான் 10th சாப்டரு நல்லா பார்த்துட்டு முன்னாடி 9th சாப்டருக்கு வந்தால் ஈஸியாக இருக்கும். ஓகேயா? ரைட். இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் அப்படின்றது 0/0 ஃபார்ம், இன்ஃபினிட்டி ஃபார்ம். சரிங்களா சொல்கிறது? 0/0 ஃபார்ம், இன்ஃபினிட்டி/0 ஃபார்ம், இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி ஃபார்ம், இந்த மாதிரி விஷயங்கள். சரியா? 0/∞ இந்த மாதிரி வரும். இதுதான் தேரப்பெறாத வடிவங்கள். இந்த மாதிரி வடிவத்தில் ஆன்சர் வந்துச்சுன்னா, ஃபார்மெட்டில் வந்துச்சுன்னா ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம கணக்கை யூஸ் பண்ணி செய்யணும். சரியா? மறந்துடக்கூடாது. ஓகே, குட். அதாவது மார்க் ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ முன்னாடி ப்ரீவியஸ் 200க்கு மேக்ஸ் எழுதுவாங்க பசங்க. சரியா சொல்கிறது? 1 மார்க் 6 மார்க் 10 மார்க்னு எழுதி முடிச்சுருவாங்க. 40 1 மார்க்கு, 6 மார்க் 10, 10 மார்க் 10, 200 முடிஞ்சு. இது 1 மார்க்கு, 6 மார்க்கு, 10 மார்க்கு, 100 200 முடிஞ்சிருச்சு. இப்போ 90க்கு நீங்கள் எழுதுறீங்க. 2 மார்க்கும் 3 மார்க்லாம் வருது, ரெடியூஸ் ஆயிடுச்சு. 7 மார்க் ரெடியூஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த கணக்கை நம்ம எளிமையாக செய்யறதுக்கான வழிகள் என்னவோ அதுக்கு தகுந்தாப்பில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி தான் செய்யணும் கட்டாயம் கிடையாது. சரிங்களா? உனக்கு இது ஈஸியாக இருந்தால் இதை அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்துக்கோ. ஓகேயா? ரைட், குட். இல்லைன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் இது நிறையா இருக்குது. அதில் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்டாண்டர்ட் ரூல்னு சொல்லி படிக்க வேண்டியிருக்கும். படித்தா தான் நம்ம இந்த 9.2 எக்ஸசைஸை மூவ் பண்ண முடியும். பட் இது படிச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இதை என் பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஓகேயா சொல்கிறது? இது நீங்கள் உன்னால் அக்செப்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோ, இல்லை உங்கள் டீச்சர் சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுத்து அதை புரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே, அதை ஃபைனல் பண்ணிக்க. உன்னுடைய விருப்பம், யுவர் சாய்ஸ். நம்ம எப்பயுமே மேக்ஸை ஓனாக க்ரியேட் பண்ணி தான் செய்யணும். சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு, இவங்களா ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிலாம் சொல்கிறோமே, அவங்களாம் புக்கில் இருந்து இல்லை கொஸ்டின் அவங்களாம் கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களாம் ஏதோ ஒரு மெத்தட்ஸ் பயன்படுத்தி ஏதோ ஒரு ஆன்சர் அவுட்புட்டை வெளியே எடுக்கிறாங்க. கரெக்டான ஆன்சராக இருக்கணும், அவ்வளோதான். அதனால் நம்மளும் அதே வேலையை ஃபாலோ பண்ண பாருங்கள். எது எளிமையாக இருக்கோ அதை புரிஞ்சுக்கோ. நீனும் 2-3 வேலை போட்டுப்பார். எப்பயுமே நம்ம நம்மளோட ஐடியாஸை வெளிப்படுத்தணும். சரிங்களா? டீச்சர்ஸ் கைடு. அதர்வைஸ் நம்ம அடுத்தடுத்து நம்மளுடைய இதையும் நம்ம வெளிப்படுத்தினா தான் செய்யலாமா சார், இப்படி செய்யலாமா சார்னு கேட்கணும். அவங்க சொல்லுவாங்க செய்யலாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நான் செய்கிற மாதிரி செய்கிறா தம்பிலா அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, டீச்சர்ஸ் சொல்கிறது யூனிஃபார்மாக எல்லோரும் செஞ்சால் பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணையில் ஈஸியாக வேல்யூவேஷன் பண்ணுவாங்க டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறக்காண்டி சொல்லுவாங்க. ஒரு எஸ்ஏ ரைட்டிங் எழுதினோம்னா எல்லோரும் ஒன்றா ஒரு நோட்ஸில் இருந்து எழுதிட்டோம், இல்லை ஒரு மெட்டீரியல்லேருந்து கொடுத்து சார் கொடுத்துலேருந்து எழுதிட்டியே அப்படின்னா அதை ஈஸியாக டிக் பண்ணி விட்ருவாங்கல்ல. பட் ஒவ்வொருத்தரும் வேறு மாதிரி எஸ்ஏ ரைட்டிங் எழுதுனீங்கன்னா, பேராகிராஃப் ரைட்டிங் எழுதுனீங்கன்னா இங்கிலீஷை சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு, அதை நம்ம கவனித்து திருத்த வேண்டியிருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக திருத்துவாங்க, இது பண்ணுவாங்க. அப்படின்றனால யூனிஃபார்மாக எழுதுங்கடா தம்பி அப்படின்னு சொல்கிறக்காண்டி அப்படி சொல்லுவாங்க. நைனே மாதிரி சொல்லிக் கொடுக்குற மாதிரி எழுதுட்டு வேறு எந்த இதுவும் இல்லை. நீ உன்னால் அதை படிக்க முடியல அப்படின்னா நம்மளோட க்ரியேட்டிவிட்டி வச்சு நம்ம தான் மேக்ஸ்லாம் செய்யணும், விட்டுட்டு வரக்கூடாது. அட்டன் பண்ணி
கணக்கை ஏதோ ஒரு வேவில் கொண்டு வரணும். சரியா? ரைட், குட். ஃபாலோ பண்ணிக்க. எக்ஸசைஸ் 9.2 ஃபஸ்ட்டு சம். எல்லாமே எவாலுவேட் அப்படின்னு தான் கேட்பாங்க. எவாலுவேட் அப்படின்னா மதிப்பு காண்க அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டில் லிமிட் ஃபஸ்ட் லிமிட் x tends to 2 x power 4 minus 16 divided by x minus 2. ஓகே, பட் இந்த கொஸ்டினில் நான் வந்து எக்ஸுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணி பார்க்கல. கீழே என்னடா தம்பி கிடைக்குது? 2 minus 2 டினாமினேட்டரில் 0 கிடைக்குது. அப்போ மேலே 2 போட்டோன்னா 2 power 4 16 minus 16 0. அப்போ நான் சொன்ன இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வந்துருச்சான்னு பாரு. வந்துருச்சு. அப்போ பை யூஸிங் இல்லை பை எல்ஹாபிட்டல் ரூல் எழுதிக்க. எல்ஹாபிட்டல் ரூல், ஹாஸ்பிட்டல் இல்லை, ஹாபிட்டல், எல்ஹாபிட்டல்ஸ் ரூல் அப்படின்னு எழுதிக்க. சரியா சொல்கிறது? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, லிமிட்னு எழுதி கணக்கை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஆனால் தனித்தனியாக தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நல்லா கவனி. எக்ஸ் பவர் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 4x³ எக்ஸ் பவர் 4 n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆயிரும்? 0. விட்டுரு. நெக்ஸ்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இப்போ -2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. விட்டுரு, தேவையில்லை. இதுதான் இதோட டிஃப்ரென்ஷியேட். இப்போ நான் அப்ளை பண்ண போகிறேன் இந்த 2ன்றதை எக்ஸுக்கு பதிலாக. அப்போ 4 × 2³ by 1. ஒன்றும் தேவையில்லை. 4 × இது நான் 8 8 4s are 32 அப்படின்றது ஆன்சர். புரியுதான்னு பாரு. சிம்பிளாக செஞ்சுருக்கணா? அதான் புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக சிம்பிளாக செஞ்சலாம். இந்த இன்டிட்டர்மினேட் ஃபார்மில் அந்த கொஸ்டின் கிவன் கொஸ்டின் வந்துச்சுன்னா நாம் அதை ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். அகெயின் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வந்துச்சு ஆன்சர் அப்படின்னா மறுபடியும் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் கொண்டு போக முடியும். சரி, புரியுதா சொல்கிறது? அதனால் நிதானமாக நிறுத்தி செஞ்சுக்கோ. ரைட். ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதாக தான் இருக்குது. செகண்ட் கொஸ்டின் போடுறேன். ரெண்டாவது கொஸ்டின் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு, எல்லாமே எவால்வேட் தான், சிம்பிளிஃபை தான். எக்ஸ் டென்ஸ் டு 1 x power m 1 power m minus right by x power n minus 1 x power n minus 1. ஓகே, 1 வந்து அப்ளை பண்ணுறோம் எக்ஸுக்கு பதிலாக. 1 எத்தனை டைம் போட்டாலும் 1 தான். மேலே 1 - 1 0 தான், கீழே என்னது 1 - 1 0 தான். அப்போ 0/0 ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். 1 எனி டைம் போட்டாலும் 1 தான்டா. m டைம்ஸ் போட்டாலும் சரி, n டைம்ஸ் போட்டாலும் சரி, எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டால் இந்த அர்த்தம் 1 power m - 1 power m வந்துடும்ல. இப்போ ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. அதுமாதிரி எக்ஸ் பவர் n இருக்குது, -1 இருக்குது கீழே. 1 எடுத்து n டைம்ஸ் போடுறோம் எக்ஸுக்கு பதிலாக 1. 1 பவர் n டைம்ஸ் போட்டாலும் 1 தான். அப்போ 1 - 1 0. அப்போ 0/0 ஃபார்ம் வந்துருச்சு. அப்போ யூஸிங் எல்ஹாபிட்டல் ரூல் யூஸ் பண்ண போகிறேன். பொறுமையாக இது பண்ணிக்க. பை எல்ஹாபிட்டல் ரூல், அந்த ரூலை யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் மேலே எங்கேயும் தனித்தனியாக. u/v மெத்தடில் செஞ்சிடாத. இப்போ எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்னா m × எக்ஸ் பவர் m - 1. இந்த 1 power mன்றது கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரை பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் பவர் n × எக்ஸ் பவர் n - 1. கான்ஸ்டன்ட் -1 0 ஆயிரும். இப்போ 1 அப்ளை பண்ணு. 1 அப்ளை பண்ணோம்னா m × 1 பவர் எனிதிங் 1 தான் பை n பவர் n × எக்ஸ் பவர் n - 1, அதுவும் எனிதிங் 1 தான். அப்போ ஆன்சர் என்ன வருது? m/n அப்படின்னு ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்கோ. 1 power எனிதிங் 1 தான்டா. 1 power 0 இருந்தாலும் சரி, எனிதிங் இருந்தாலும் சரி 1 தான். சரியா சொல்கிறது? மறந்துடாத. ரைட். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். லிமிட்டு
root x tends to 3, x square minus 81 divided by root x minus 3. சரியா? ரைட். இப்போ வந்து ரூட் எக்ஸ் வந்து ரூட் எக்ஸ் வந்து 3ன்னு இருக்குடா. அப்போ எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டோம்னா இது என்ன ஆயிரும்? 9 ஆயிரும். சரியா சொல்கிறது? அப்போ எக்ஸுக்கு பதில் என்ன அர்த்தம்? இது 9 அர்த்தம். புரிஞ்சுக்கோ. எக்ஸுக்கு பதில் என்ன அர்த்தம்? 9 அர்த்தம். ரூட் எக்ஸ் கொடுத்துருக்கு. அப்போ எக்ஸு கண்டுபிடிச்சா என்ன வந்துடும்? 9 அப்படின்னு வந்துடும். அதை நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்கலாம். அப்போ லிமிட்டு கணக்கை மாற்றிக்கிறேன். எக்ஸ் டென்ஸ் டு இதை ஒய்ன்னு மாற்றிக்கிறோமா? இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஒய். சரியா? இப்போ கணக்கு மாறணும்ல எல்லாமே. இதில் எக்ஸு கண்டுபிடிச்சிட்டு எக்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். சரி, எக்ஸ் அப்ளை பண்ணி போடுவோமே. ஏன் ஒய்லாம் எடுக்க வேண்டாம். அப்படி எக்ஸ் அப்ளை பண்ணும். எக்ஸ் டென்ஸ் டு 9. அப்போ இதை வந்து என்ன வந்துடும்? 81 மைனஸ் 81 வந்துடுமா? 81 மைனஸ் 81 பை 3 மைனஸ் 3. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுச்சுடா? 0/0 ஃபார்ம் வந்துடுச்சு மேலே. 0/0 ஃபார்ம். அப்போ எல் ஹாஸ்பிட்டல் ரூல் தான் நாம் யூஸ் பண்ணணும். 0/0 ஃபார்ம் யூஸிங் எல் ஹாஸ்பிட்டல் ரூல் தான். சரியா? யூஸிங் எல் ஹாஸ்பிட்டல் ரூல். சரி, அப்போ எக்ஸ்டென்ஸ் இது பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்துடும்? 2x. கான்ஸ்டன்ட் பண்ணால் 0 பை ரூட் எக்ஸ் இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2 ரூட் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதை மேலே கொண்டு போ. எக்ஸ் டென்ஸ் டு 9 2x இன்ட்டு 2 ரூட் எக்ஸ் பை என்னடா அந்த வந்துடும்? 1ன்னு வந்துடும். கீழே ரிசிப்ராக்கல் பண்ணோம்னா அப்போ 2 2 சார் என்ன வந்துருச்சு? 4ன்னு வந்துருச்சு. லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 9 2 சார் 4 எக்ஸு ஹோல் பவர் 2 எக்ஸையும் இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் அப்படின்னா இது 1, இது 1/2 பவர் ஆட் பண்ணோம்னா 3/2. அப்போ எக்ஸ் பவர் 3/2. புரியுதான்னு பார்த்துக்க. ஈக்குவல் போட்டு எழுதுனா எழுதிக்க. இது ஒரு ஈக்குவல், இது ஒரு ஈக்குவல், இது ஒரு ஈக்குவல். சரியா? மறந்துடாத. கணக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் காட்டுறக்காண்டி. இப்போ அப்ளை பண்ண போகிறேன். 4 இன்ட்டு 9 ஹோல் பவர் 3/2. 4 3 ஸ்கொயர் ஹோல் பவர் 3. அப்போ 3/2 3/2 2 2 அடிச்சிரு. அப்போ 4 3/3. இப்போ என்ன வரும்? 27 இன்ட்டு 4. சரியா? 27 இன்ட்டு 4 108. ஆன்சர் புக்கில் வெரிஃபை பண்ணிக்க. புரியுதான்னு பார்த்துக்க. நிதானமாக செய், அவசரப்படாமல் செய். ஒரு 3 சம்ஸு ஒரு குரூப்பில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்க. ஃபோர்த்து சம். சரிங்களா? அதே மாதிரி மூணு செக்ஷனாக பிரிச்சுக்கிறேன். 3 சம்ஸாக பார்த்தீங்கன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால. லிமிட் x tends to h tends to 0, h tends to 0, x plus h minus root x whole by x h. நம்ம அப்ளை பண்ணல, இது ரூட் ஆஃப்னு இருக்குது. அப்ளை பண்ணோம்னா ஹச்சுக்கு பதில் அப்ளை பண்ணணும். ரூட் எக்ஸ் மைனஸ் ரூட் எக்ஸ்னால் 0/0 ஃபார்ம் தானே. ஹச்சுக்கு பதில் 0 போட்டால் கீழே 0 வந்துடும். இதில் இங்கே தானே 0 போடுமே. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 0 ரூட் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். ஒரு மைனஸ் ரூட் எக்ஸ் ரெண்டையும் கழிச்சா 0 ஆயிரும். இப்போ பை எல் ஹாஸ்பிட்டல் ரூல் படி வர்றேன். எல் ஹாஸ்பிட்டல் ரூல் படி வர்றோம். ரைட். எல் ஹாஸ்பிட்டல் ரூலு லிமிட்டு h டென்ஸ் டு 0. ரூட் எக்ஸ்னா 1/2 ரூட் எக்ஸ் 1/2 ரூட் எக்ஸ் மைனஸ் அதுக்கும் 1/2 ரூட் எக்ஸ் டிவைடட் பை. சரியா? சாரி, இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா நம்ம
டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹச்னு போடுவோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் என்னது ஹச்னு போடுவோம். டிஃப்ரென்ஷியேட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஹச்னு அர்த்தம். பட் இது வந்து என்ன ஆயிரும் 0 ஆயிரும். இது வந்து ஹச் இருக்கனால ரூட் ஹச் அப்படின்னு அர்த்தம். 1/2 ரூட் ஹச்னு அர்த்தம். திருப்பி இதுக்கு பார்த்தோம்னா ஹச்சுக்கு பார்த்தா 1, எக்ஸுக்கு பார்த்தா 0 ஆயிரும். அப்போ ரைட் டினாமினேட்டரில் 1 ஹச்சுக்கு பார்த்தா. இப்போ அப்ளை பண்ணுறேன். ஹச்சுக்கு பதிலாக அப்ளை பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்ட்டு பாரு. 1/2 ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 0 அப்படின்னு வரும். அப்போ 1/2 ரூட் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஆன்சர் ரைட்டான்னு பார்த்துக்க. சிம்பிளாக செய்ய. இது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எழுதிக்க. டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹச் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் சம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5, எக்ஸ் டென்ஸ் டு 5, LIMன்னு எழுதலாம் அல்ல LTன்னு போடலாம்டா. எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 3 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 5. கீழே எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டால் 5 மைனஸ் 5 வந்துடும். அப்போ மேலேயும் 0 தான் வரும். கீழே என்ன வருதோ அதே மாதிரி மேலே வந்துடும். போட்டு பாரு வேணா. 5 எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணால் 5 + 4 9, ரூட் 9னா 3, 3 - 3 0. அப்போ இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ நான் பை எல் ஹாபிட்டல் ரூல் யூஸ் பண்ண போகிறேன். எல் வச்சாருன்னா எல் ஹாபிட்டல் ரூல் ஏற்கனவே எழுதியிருக்கேன், பார்த்துக்க. சென்டென்ஸ் ப்ரீஃபாக எழுதியிருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0, சாரி எக்ஸ் டென்ஸ் டு 5, ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2 ரூட் எக்ஸ். அப்போ 1/2 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4. கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. அப்போ திருப்பி லிமிட்டு ஒன்றும் தேவையில்லை. 1/2 ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4. இப்போ அப்ளை பண்ணு. எக்ஸுக்கு பதிலாக 5 அப்ளை பண்ணு. அப்போ 1/2 இன்ட்டு ரூட் 5 + 4. அப்போ 1/2 இன்ட்டு 9 வெளியில் எடுத்தால் 3. அப்போ ஆன்சர் வந்து 1/6ன்னு வருது. கரெக்டானு பார்த்துக்கோ. குட். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு, சரியாடா தம்பி, 2. மேலே வந்து 1/x மைனஸ் 1/2 நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் வந்து x - 2. நீ கீழே டினாமினேட்டரில் எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுத்தீங்கன்னா 2 - 2 0 தான். மேலேயும் 0 தான். அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும் 0/0 ஃபார்ம்னு வந்துடும். அப்போ இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் தான் இதுவும். அப்போ பை எல் ஹாபிட்டல் ரூல் தான். சரியா, யூஸிங் எல் ஹாபிட்டல் ரூல் தான். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்படியே வச்சுக்கோ. மேலே தனி கீழே தனியாக தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். u/v நினச்சிடாத. f(x/g)ன்னு இருக்கும். அது f'(x/g)(x) அப்படின்னு சொல்லி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ரைட்டு, குட். இப்போ 1/xஐ பார்த்தா -1/x². மேலே 1/2 கான்ஸ்டன்ட் 0. கீழே பார்த்தா எக்ஸுக்கு 1. அப்போ ஆன்சர் வந்து லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 தேவையில்லை, -1/x². அப்போ ஆன்சர் எழுதுகிறேன். -1/x² பதிலாக 2², எக்ஸுக்கு பதிலாக 2. அப்போ -1/4 அப்படின்னு அர்த்தம். இதுதான் அதோடய செட்டு. புரியுதான்னு பார்த்துக்க. 3 சம்ஸ் செஞ்சுருக்கேன். இன்னொரு 3 சம்ஸ் வேணால் இதிலே சேர்த்து செய்வோம். இதிலே சேர்த்து செய்வோம். ஓகே, குட். அப்போ 7th சம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1, root x minus x² by 1 minus root x. ஓகே, இப்போ இதுக்கு 1 அப்ளை பண்ணோம்னா √1 1 தான். அப்போ கீழே 0 வரனால மேலேயும் 0 தான். 0/0 ஃபார்ம். என்ன ஃபார்மில் இருக்குதுன்னு பார்த்துக்க. முதல்ல இன்டிட்டர்மினேட் ஃபார்மில் தேரப்படாத வடிவங்கள்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்துக்க. அப்போ பை எல் ஹாபிட்டல் ரூல் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறோம். பை எல் ஹாபிட்டல் ரூல். சரியா சொல்கிறது? அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1, ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2 ரூட் எக்ஸ் மைனஸ் x² பண்ணால் 2x டிவைடட் பை 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1/2 ரூட் எக்ஸ். இது ரெண்டும் அடிக்கக்கூடாது. ஏன்னா இடையில என்ன இருக்குது மைனஸ். இந்த செட்டு இல்லைன்னா ரெண்டையும் கேன்சல் பண்ணி -1 போட்டுடலாம். அடிக்க முடியாது. சரியா, பொறுமையாக நீ தான் ஹேண்டில் பண்ணு. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. இல்லை நம்ம டேரெக்டாக ஆன்சர் அப்ளை பண்ணாலும் ஆன்சர் அப்ளை பண்ணால் ஈஸியாக எடுத்துடலாம். ஆன்சர் அப்ளை பண்ணுவோமா? சரி, ஆன்சர் அப்ளை பண்ணு.
நான் ரூட் எக்ஸுக்கு 1/2 ரூட் எக்ஸு, எக்ஸ் ஸ்கொயருக்கு 2x டிஃப்ரென்ஷியேட், ரூட் எக்ஸ்க்கு 1/2 ரூட் எக்ஸு, இந்த மைனஸை போட்டிருக்கேன். இப்போ நான் எக்ஸுக்கு பதில் 1 போட்டேன்னா ஃபஸ்ட்டு 1/2 வந்துடும், -2ன்னு ஒன்று வந்துடும். இங்கே கீழே அதே மாதிரி -1/2ன்னு வந்துடும். இப்போ இதை கிராஸ் பண்ணிக்கோ அப்படின்னா 2 2s are 4 மைனஸ், அதாவது 1 - 4/2 இன்ட்டு 2/-1. அப்போ -3/2 இன்ட்டு என்னடா தம்பி 2/-1. 2 2 அடிச்சிரு, மைனஸ் அடிச்சிட்டோம்னா ஆன்சர் 3 அப்படின்னு வருது. ஆன்சர் என்ன வருது? 3 அப்படின்னு வருது. பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ, சரியா? குட். நெக்ஸ்ட்டு 8th sum. Limit extends to 0, x square plus 1 minus 1 root of by root of x square plus 16 minus 4. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா 16 வெளியே எடுத்தால் 4, அப்போ கீழே 0 தான் வருது, மேலே 0 வரனால 0/0 ஃபார்ம். எக்ஸுக்கு வேல்யூ போட்டு பார்த்துட்டு சொல்லு, அப்புறம் வந்து லிமிட்டை இன்டகிரேட் பண்ணு. பை எல்ஹாபிட்டல் ரூல் படி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 இன்டகிரேட் பண்ணுறேன். ரூட் எக்ஸ்னா 1/2 ரூட் எக்ஸ், உள்ள எக்ஸ் ஆடாது இல்லை, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு இருக்குது. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ ஆன்சர் என்ன வந்துடணும்? இன்ட்டு 2x அப்படின்னு வரணும் மேலே. இந்த -1 பார்த்தா 0, ரைட், ஒரு செட்டு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கீழே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் டினாமினேட்டரில். டினாமினேட்டர் பண்ணையில் பார்த்து பொறுமையாக பண்ணு. டினாமினேட்டர் பண்ணையில் அவசரம் இல்லாமல், இதுவும் ரூட் எக்ஸ் தான். அப்போ 1/2 ரூட் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 16 இன்ட்டு உள்ளே இருக்கிறதுக்கு தனியாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 16க்கு பார்த்தா இது என்ன ஆயிரும்? 2xன்னு மாறிடும். கான்ஸ்டன்ட் 4க்கு பார்த்தா 0, அப்போ தேவையில்லை. புரியுதான்னு பாரு, புரியுதான்னு பார்த்துக்க, நிதானமாக பார்த்துக்க, அவசரப்பட்டுறாத. ரைட். சரி, இப்போ நம்ம பொறுமையாக 2x வேணால் அடிச்சிடலாம், சரியா சொல்கிறது? இந்த 2 அடிச்சிடலாம். இப்போ இதில் என்ன வரும்? 0 அப்ளை பண்ணிடுவோம். மேலே 1/0 + 1/1 சரியா தெரியுதா? 0 + 16 எதுக்குள்ளே இருக்குது? ரூட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ 1/1 ஒன்று தான், பை 1/4ன்னு வரும். சரி தானே? ரூட்டை வெளியே எடுத்தோம்னா 0 + 16 4, மேலே போனால் என்ன வந்துடும்? ஆன்சரு 4 அப்படின்னு கிடைக்குது. கரெக்டானு பார்த்துக்கோ. புரியுதாட தம்பி? குட். 7th one, 8th one, 9th one. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, ரூட் ஆஃப் 1 + x - 1/x. தம்பி கீழே டினாமினேட்டரில் போடு. எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா மேலேயும் 0 தான் வரும். கீழே 0 போட்டால் இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறேன் அப்ளை, அப்போ மேலேயும் 0 தான் வரும். போட்டுப்பார். எப்படி சார் வரும் அப்படின்னா, ரூட் எக்ஸ், இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் √1 அப்படின்னு வரும். இப்படி வரும். இது கழிச்சோம்னா கூட்டினோம்னா √1ன்னு அர்த்தம். மறுபடியும் இந்த ரூட் எடுத்தோம்னா 1ன்னு அர்த்தம். 1 அப்படின்னா ஆயிரும், டோட்டலாக 0 ஆயிரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுப்பார். அப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு லிமிட் பை எல்ஹாபிட்டல் ரூல் எழுதிக்கிறியா? பை எல்ஹாபிட்டல் ரூல் எழுதிட்டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, ரூட் எக்ஸ்னா 1/2 ரூட் எக்ஸ், அதுக்கு தேவையில்லை. பை என்ன வந்துடும்? 1. இப்போ இதுக்கு கீழே உள்ள 1 தேவையில்லை, நான் இப்போ டேரெக்டாக அப்ளை பண்ணிடுறேன். 1/2 இன்ட்டு ரூட் ஆஃப் 1 + 0, அப்போ 1/2 அப்படின்னு ஆன்சர் வருது. புரியுதான்னு பார்த்துக்க. நெக்ஸ்ட்டு 10th sum. 10வது சம் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கோ. பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. லிமிட்டு 3 தான் பிரிச்சுக்கிறேன், 2 தான் பிரிச்சுக்கிறேன். சம் பெருசாக போகிற மாதிரி இருக்குது. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1, ரூட் ஆஃப் 7 + x³
minus 3 plus x cube x square x square okay root of இது root of whole divided by x minus 1 okay first we put the value x the x equal to 1 x க்கு x tends to 1 கொடுத்தனால x க்கு 1 போட்டோம்னா 1 minus 1 என்ன ஆயிரும் கீழே 0 வந்துடும் அப்போ மேலே என்ன தான் வந்துடும் ஆகணும் 0 தான் வரும் போட்டு பார் எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ அப்போ ஒரு வேல்யூ சரி பண்ணிவிட்டு மேலே அப்படியே போட்டுக்கிட்டேன் மேலே அப்ளை பண்ணி பார் வேணா மேலே அப்ளை பண்ணி பார்த்துக்கோ அப்படி அப்ளை பண்ணலாம் சார் அப்படின்னா எக்ஸ் 7 + 7 பக்கத்தில் ஒன்று என்ன வந்துடும் 7 + 1 என்னடா வருது 7 + 1 கியூப்னா ஒன்று தானே அப்போ 8 8னா இங்கே என்ன வருது -3 + 1 4 வருது என்ன வருது 4 வருது அப்போ கொஞ்சம் பொறுமையா இங்கே பாரு இங்கே பாரு போட்டு பார்ப்போம் எக்ஸ் டென்ஸ் டு 1 கியூப் ரூட் ஆஃப் கொடுத்துருக்கா என்ன ரூட் ஆஃப் கொடுத்துருக்கா தம்பி கியூப் ரூட் ஆஃப் கொடுத்துருக்கா வெரி குட் இங்கே என்ன கொடுத்துருக்கா தம்பி வெறும் ஸ்கொயர் ரூட்டு தான் சரி நான் இதில் அப்ளை பண்ணி காட்டுறேன் அதாவது கியூப் ரூட் ஆஃப்னு இருக்குது 7 + x கியூப்னு இருக்குது டினாமினேட்டரில் நியூமரேட்டரில் 3 + x ஸ்கொயர் இருக்குது இது ஸ்கொயர் ரூட்டு இது கியூப் ரூட்டு சரி 1 போடுவோம் 1 போட்டால் இப்படி வரும் இதுக்கும் 1 போட்டால் இப்படி வரும் 1 ஸ்கொயர் 1 தானே 1 கியூப் 1 தானே 7 1 8 கியூபு அதே மாதிரி 4 இது கியூப் ரூட்டில் வெளியே எடுத்தால் 2 இது ஸ்கொயர் ரூட்டில் வெளியே எடுத்தால் 2 அப்போ 2 - 2 என்ன ஆயிரும் 0 அதான் மேலே 0 போட்டிருக்கேன் புரியுதான் பாரு இதெல்லாம் நம்ம வந்து மைண்டில் செய்யணும் செஞ்சு ரஃப் ஒர்க்கில் செஞ்சு பார்த்துட்டு தான் நம்ம ஈஸி போட முடியும் நான் கீழே 0 வந்தனால மேலே ஈஸியாக வரும்னு சொல்லி போட்டேன் இப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் பொறுமையாக பண்ணணும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது பை எல் ஹாஸ்பிட்டல் ரூல் படி பண்ணையில் இது ரூட் எக்ஸ் கிடையாது இதுதான் ரூட் எக்ஸ் இது கியூப் ரூட் ஆஃப்னு இருக்குது சரி அப்போ கணக்கு கரெக்டாக எழுதிக்கிறோமா முதல்ல கணக்கை சரியாக எழுதிக்கொள்வோம் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 7 + x cube whole power 1/3 இது ரூட்னே இருக்கட்டும் உனக்கு ரூட்னாலே தெரியும்ல பை x - 1 சரி இப்போ லிமிட் பை எல்ஹெச்ஆர் எல் ஹாஸ்பிட்டல் ரூல் எல் ஹாஸ்பிட்டல் ரூல்ரா நீ வாட்டில் என்னமா அது லெஃப்ட் ஹேண்ட் ரைட் என்னத்தையா சொல்லிப்படாத ஆமாம் என்னத்தையா சொல்லிடாதீடா பை எல் ஹாஸ்பிட்டல் ரூல் ஃபஸ்ட்டு கணக்கு ஸ்டார்ட் பண்ணையில் சொல்லியிருக்கேன் அதை பேஸ் பண்ணி எழுதிட்டு வந்துரு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் 1/3 இன்ட்டு 7 + x கியூப் ஹோல் பவர் 1/3 - 1 எக்ஸ் பவர் எண்ணுக்கு ஃபார்முலாவுக்கு இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன் n இன்ட்டு எக்ஸ் பவர் n - 1 மைனஸ் இது ரூட் எக்ஸ் சாரி இன்ட்டு இது உள்ளது எக்ஸு கிடையாது அப்போ அதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்னா 7க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 எக்ஸ் கியூப் பண்ணணும்னா 3x ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம் நல்லா கவனிச்சுக்க 7 + x கியூப் ஹோல் பவர் 1/3 இருக்குடாமா இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா இது எக்ஸ்ன்னு நினச்சிக்கிறோன்னு சொல்லியிருக்கேன்ல உன்ட்ட அப்போ இது முன்னாடி கொண்டு வந்து ஒன்றை கழிக்கணும் அப்போ 1/3 போட்டு முன்னாடி கொண்டு வந்துட்டு ஒன்றை கழிச்சிட்டேன் இதில் உள்ளது அப்படியே தானே எழுதியாச்சு இது எக்ஸா இல்லை அப்போ தனியாக பார்க்கணும் 7 + x கியூப்னு இருக்கு உள்ள 7க்கு பார்த்தா 0 எக்ஸ் கியூப் பார்த்தா என்ன வந்துடும் 3x ஸ்கொயர் இதை தான் இங்கே எழுதணும் இந்த எழுதியிருக்கேன் பார் அப்புறம் மைனஸ் இது ரூட் எக்ஸ்னா 1/2 ரூட் எக்ஸ் அதுக்கப்புறம் இது எக்ஸான்னு கேள்வி கேட்டு தனியாக ஒன்று பார்க்கணும் எக்ஸு கிடையாது 3 + x ஸ்கொயர் இருக்குது 3க்கு பார்த்தா 0 எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தா 2x இந்த எக்ஸ்ட்ரா பார்க்குறத ஃபுல்லாக மல்டிப்ளைல வச்சு கொண்டு வா சொல்லியிருக்கேன் ஏற்கனவே உன்ட்ட சரியா காசு எக்ஸ் பார்த்தா -sin x ப்ராக்கெட்டில் மைனஸ் போட்டு எழுதணும் அப்படின்ட்டு நம்முடைய ஹார்ட் ஒர்க்கில் தான் எல்லாமே இருக்குது பொறுமையாக நிதானமாக பார் இப்போ இதில் நான் சரி பண்ணிக்கிறேன் இது ரெண்டையும் அடிச்சிரு கீழே டிவைட் பண்ணுறோமா கீழே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 எக்ஸுக்கு பார்த்தா இது என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும் ரைட் விட்டுரு இந்த 3 and 3 அடிச்சுக்கலாம் அப்போ லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 1 7 + x கியூபு ஹோல் பவர் -2/3 கிராஸ் பண்ணோம்னா சரியா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் x/3 + x ஸ்கொயர் அவ்வளோதான் இப்போ நான் அப்ளை பண்ண போகிறேன் இல்லை 1ன்ற வேல்யூவை எக்ஸுக்கு 1 கியூப் 7 + 1 ஹோல் பவர் -2/3 இன்ட்டு 1 -1/3 + 1
ரைட்டு. இப்போ வா 7 + 1 8 ஹோல் பவர் -2/3 இன்ட்டு 1 தேவையில்லை. இது 1/√4 வந்துச்சுன்னா என்ன வந்துடும்? 2 வந்துருமா வெளியே எடுத்தா? ரைட். இதை வந்து 2³ ஹோல் பவர் -2/3 ரெண்டையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா மிச்சம் 2 பவர் -2ன்னு வரும். இது -1/2. அப்போ நம்ம கீழே இறக்கி விட்டோம் அப்படின்னா பவரை 1/2² வரும். அப்போ 1/2² -1/2. அப்போ 1/4 -1/2. அப்போ நம்ம 4 எல்சிஎம் எடுத்தோம்னா மேலே என்ன ஆயிரும்? 4 எல்சிஎம் எடுத்தோம்னா 1 - 2. அப்போ -1/4 அப்படின்ற ஆன்சர் வருது. ஸோ ஆன்சரை ரெஃபர் பண்ணிக்கோ, பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க. குட் மாரிக்கண்ணன், வெரி குட். டைப் மாற்றி செய்கிறேன் கணக்கு, அதனால் சொல்கிறேன். எனக்கு நானே வெரி குட் சொல்லிட்டேன். ஒரு மோட்டிவேஷன் வேணாமா? நீங்கள் தான் சொல்ல மாட்டீங்க, நான் சொல்லணும்ல. ரைட். நெக்ஸ்ட்டு 11th சம். கலர்ஸ் மாற்றுவோமா? ரைட். லிமிட் x tends to 2 minus root of x plus 2 whole divided by cube root of 2 minus cube root of 4 minus x. இது என்ன ஆகுன்னு பார்ப்போம். ஆன்சர் வந்து x tends to 2ன்னு போடையில் √4 to 2 minus 2, அப்போ 0/0 ஃபார்ம்னு வருது. சரியா சொல்கிறது? எக்ஸுக்கு பதிலாக போட்டோம்னா ரைட். இப்போ பை எல் ஹாஸ்பிட்டல் ரூல். சரியா? ரைட், குட். லிமிட் x tends to 2. ஃபஸ்ட்டு 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 -1/2 √x. உள்ளதுக்கு தனியாக பார்த்தோம்னா எக்ஸுக்கு பார்த்தா 1, அந்த 2க்கு 0 ஆயிரும், விட்டுரு. அடுத்து இது கான்ஸ்டன்ட் தேவையில்லை, இதுக்கு பார்க்குறோம் மைனஸ் போட்டுக்க. இது வந்து √4 - xன்னு இருக்குது, கியூப் √ன்னு. அப்போ நம்ம எழுதையில் 4 - x ஹோல் பவர் என்ன எழுதணும்? 1/3. அப்போ இதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் முன்னாடி கொண்டு வந்து 1 கழிக்கணும். முன்னாடி கொண்டு வந்து 4 - x எழுதிட்டு 1 என்ன செய்யணும்? கழிக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பக்கத்தில் எழுதணும். 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, -x பண்ணால் -1. இந்த இடத்த பிடிச்சிக்க, விட்டுறாத. எக்ஸுக்கு பதிலாக வேறு இருக்குது, தெரியுதா? அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும், டக்குன்னு செய்யக்கூடாது. சரி, இப்போ சரி பண்ணுவோம். இந்த மைனஸு கேன்சல் பண்ணிக்கோ. லிமிட் x tends to 2 -1/2 √x plus 2 whole divided by என்ன வருது? -1/3 4 - x -2/3. லிமிட் x tends to 2. இந்த மைனஸ் அடிச்சாச்சுல, ரைட்டாக ப்ளஸ் தான். இது இந்த மைனஸ் தான் முன்னாடி வரும், -2/3. சரி, இப்போ வேல்யூ போட்டுருமா? வேல்யூ போட்டு எடுத்துட வேண்டியதானே. ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறோம்? வேல்யூ போட்டு எடு கரெக்டாக. மேலே வந்து 1/2 இன்ட்டு √2 + 2 ஹோல் டிவைடட் பை -1/3 4 - 2 -2/3 ஈக்குவல் டு 1/2 2 + 2 ஆயிரும். இது ஒரு 2ன்னு வந்துடும், √2 வெளியே எடுத்துட்டா. பை -1/3 2 பவர் -2/3. சரியான்னு பார்த்துக்கோ. 2 பவர் -2/3. சரி, -2 பவர் -2/3. சரி, இது 1/4ன்னு வந்துடும், இல்லை 2² வச்சுக்கோ. ரைட்டு, 2². அதே மாதிரி இது மேலே கொண்டு போனோம்னா இது வந்து பை 1ன்னு வேணால் வச்சுட்டு மேலே கொண்டு போனோம்னா இன்ட்டு போட்டு கொண்டு போனால் ரிவர்ஸில் வந்துடும். 1/, இது -1/3 இருக்குது, அதை பார்த்துக்க. நான் வந்து இந்த செட்டை மட்டும் மேலே தூக்கிட்டு போகிறேன்னு வச்சுக்கோ. இந்த செட்டை மட்டும் மேலே தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னா இதுக்கு 1 கீழே இருக்குன்னா 1/, மேலே தூக்கிட்டு போகிறேன்னா எப்படி? சூப்பராக்கல் ஆகும்.
2 power 2 minus 3 வரும். இல்லை வேறு மெத்தட். ஓகேடா, வேறு மாதிரி சால்வ் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, மொத்தமாகவே இந்த ஒன்று வேணாம், இது என்ன செய்யலான்னு ஐடியா பண்ணுவோம்னா நியூமரேட்டரை எழுதிட்டு டினாமினேட்டரில் -1/3 எழுதிட்டு இதையும் கீழே இறக்கி விடு. 2 power + 2/3 இறக்கிக்கோ. ஓகே, இப்போ மேலே கொண்டு போவோம். 1/2 power ஸ்கொயர்னு அர்த்தம் இன்ட்டு இது ரெண்டையுமே மேலே போயிரும்ல 3/-1 இன்ட்டு 2 power 2/3/1 அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன ஆகுன்னு பாரு, -3 தனியாக போட்டுடலாம். இது ரெண்டும் என்ன ஆகும் அப்படின்றதான் இப்போ மேட்ரு. அதாவது கீழே 2 power 2 இருக்குது, மேலே 2 power 3/2 இருக்குது. இந்த 2 மேலே கொண்டு போனால் -2 ஆயிரும். இப்போ குறுக்க பெருக்குனா என்ன வரும், இது மேலே போச்சுன்னா குறுக்க பெருக்குனா 2 power 3 - 4/2. அப்போ கழிச்சிட்டா என்னடா வந்துடும் தம்பி, -1/2 வருது 2 power. அப்போ கீழே இறக்கி விட்டால் 2 power என்ன வந்துடும், +1/2ன்னு வந்துடுமா? சரியான்னு பாரு. ஸ்மால் மிஸ்டேக்டா தம்பி ராஜா, இந்த இடம் தவறு. இதை எழுதையில் எப்படி எழுதலாம் அப்படின்னு யோசிச்சு பாரு இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம். ஏன்னா இந்த ஸ்டெப்பு 2 மல்டிப்ளை தானே, அங்கே மல்டிப்ளை இருக்குது. அப்போ மேலோட தான் மல்டிப்ளை ஆகும். -2 power -2/3/3 அப்படின்னு தான் வரும். சரியா? அப்போ மிஸ்டேக் கரெக்ட் பண்ணிக்க. வெரி குட். இப்போ என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு, 1/2 ஸ்கொயர்னு ஆயிரும் இன்ட்டு 3 ரெசிப்ராக்கல் பண்ணால் 3 -2 power -2/3 அப்படின்னு வருது. சரி, இது வந்து மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் போட்டுக்க, 3 போட்டுக்க, பை போட்டுட்டு 2 power அது ரெண்டையும் சரி பண்ண பார்ப்போம். இது ரெண்டையும் கீழே கொடுத்துருக்குல, அது ரெண்டையும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். 2 power 2ன்னு ஒன்று இருக்குது இன்ட்டு 2 power -2/3 இருக்குது. அப்போ 2 - 2/3, 3 2s are 6/2/3. அப்போ என்ன வந்துடும், 4/3. அப்போ ஆன்சரு 2 power 4/3 அப்படின்னு வருது. ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்க. -3/2 power 4/3. புரியுதான்னு பார்த்துக்க. விச் இஸ் ரிக்வயர்ட் ஆன்சர். இது வந்து எப்படின்னு சொல்லி இங்கே நான் போட்டு காமிச்சிருக்கேன். புரியுதுங்களான்னு பார்த்துக்க. இது 11th சம். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு சிம்பிளாக செய்கிற மாதிரி பாரு, எல்லாமே ரூட்டெக்ஸில் தான் இருக்குது. ரைட், குட். நெக்ஸ்ட்டு 12th சம். அதே மாதிரி செய். இந்த ஒரு எக்ஸசைஸ் மட்டும் இன்றைக்கி நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, குட். 12th sum. What is given? Limit x tends to 0. Root of 1 plus x square minus 1 by x. தம்பி எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் ரூட் 1 கீழே 0 தான்டா வரும். அப்போ 0/0 ஃபார்ம்டா. புரியுதா சொல்கிறது? அப்போ நம்ம என்ன செய்கிறோம், பை எல் ஹாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணோம்னா லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 0, ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட்டு 1/2 ரூட் எக்ஸ். உள்ளது எக்ஸு கிடையாது, என்னது அது, 1 + x², 1 + x². அப்போ x²க்கு பார்ட்டு x²க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வந்துடும், 2x அப்படின்னு வந்துடும். புரியுதா சொல்கிறது? இவ்வளோதான் கணக்கு. பொறுமையாச்சு. சரியா? ரைட். இப்போ கீழே -1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, 2 எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ 2 கேன்சல் பண்ணிடு. அப்போ லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 0, x/√1 + x². ஆன்சர் அந்த இது சிம்பிளை பண்ணது. ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2 ரூட் எக்ஸு. இது எக்ஸு கிடையாது, 1 + x². அந்த x²க்கு வந்து மேலே பார்த்தா 2x அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? ரைட்டு. இப்போ 0 போட்டோம்னா என்ன ஆகும், மேலேயும் 0 வந்து கீழே 0/1ன்னு வரும். 0/1 = 0 தான்டா அது ஆன்சரு. தெரிஞ்சிருச்சுல ஆன்சரு. அப்புறம் என்ன,
ரைட், தெரியாத ஆன்சரை தான் நம்ம அது மாதிரி கொண்டு போகணும். 13th sum, லிமிட் x tends to 0 root of 1 minus x minus 1 by x square. சரியா? இப்போ நான் வந்து அப்ளை பண்ணி பார்க்க போகிறேன். கீழே 0, மேலேயும் 0, 0/0 ஃபார்ம். சரியா? ரைட், இப்போ பை எல்ஹாபிட்டல் ரூல் லிமிட் x tends to 0. சரியா? ரூட் எக்ஸ்னா 1/2 root x மைனஸ் 0 ஆயிரும், தேவையில்லை. அதுக்கு டிஃப்ரென்ஷியேட், ஏன்னா கான்ஸ்டன்ட்டில். ரைட், பை எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. இப்போ நீ அடுத்த ஸ்டெப்லேயே 0 போட்டு அப்ளை பண்ணிடலாம், இல்லைன்னா இது பை 1ன்னு போட்டு ரெசிப்ராக்கல் பண்ணிக்க. லிமிட் x tends to 0 1/2 root of 1 minus x இன்ட்டு, தம்பி இதுக்குன்னு ஒரு ஸ்டெப் இருக்குடா. ரூட் எக்ஸ்னால் 1/2 root x இன்ட்டு ரூட் எக்ஸ்க்குள்ளே உள்ளதுக்கு பார்த்தோம்னா -1 வரும்ல. எக்ஸுக்கு பார்த்தா 1, ஆனால் -1 -1 +1னா எஃபெக்ட் ஆகாது, -1 எஃபெக்ட் ஆயிரும். ரைட், அப்போ இதை வந்து -1/ன்னு ஆன்சர் எடுத்துக்க. -1/ன்னு ஆன்சர் எடுத்துகிட்டு வா. அதே மாதிரி 1/2xன்னு அர்த்தம். அப்படி கீழே மல்டியில் பண்ணால் 4 வந்துடும். இப்போ இதுக்கு 0 போட்டால் என்ன வந்துடும்? √1 வந்துடும். இதுக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். எக்ஸுக்கு பதிலாக போட்டு பாரு. -1/2 இன்ட்டு 0 போட்டால் இது 1 கிடைக்கும், இன்ட்டு 1/, என்ன ஆயிரண்டா தம்பி? 0. அப்போ டோட்டலாக மல்டியில் பண்ணால் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். டோட்டலாக மல்டியில் பண்ணால் என்ன ஆகும்? மேலே தானே 0 ஆகும், கீழே ஆகாதுல்ல. சாரி, கீழே தானே ஆகும், மேலே ஆகாதுல்ல. மேலே வந்து -1 வந்துடும், பை கீழே என்ன வந்துடும்? 0. 1/0னா என்னது? நாட் டிஃபைன் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. அடுத்து 14th sum, லிமிட் x tends to 5 x minus 1 minus 2 by x minus 5. இதுக்கு ஸ்கொயர் ரூட். இப்போ அப்ளை பண்ணி பாரு. லிமிட்டை 5 போட்டோம்னா 4 √2 வெறும் 2 -2 0/0 ஃபார்ம். இந்த ஃபார்மை கண்டுபிடிச்சினா போதும். பை எல்ஹாபிட்டல் ரூல்னு சொல்லிவிட்டு ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறா தம்பி. டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மேலே தனியாக கீழே தனியாக தான் பண்ணணும். மேலே தனியாக பண்ணணும், கீழே u/vன்னு செஞ்சிடாத. ரூட் எக்ஸ்னா 1/2 √x. இந்த எக்ஸுக்கு பார்த்தா 1, அது எஃபெக்ட் ஆகாது. 1 - xனா -1 வரும், அது எஃபெக்ட் ஆயிரும். சரி, -2க்கு 0 ஆயிரும். கீழே எக்ஸுக்கு பார்த்தா என்ன வந்துடும்? 1. அவ்வளோதான். இப்போ அப்ளை பண்ணு. 5 வந்து 1/2 இன்ட்டு 5 - 1 1/2 இன்ட்டு √4 1/2 இன்ட்டு 2. இப்போ 1/4 அப்படின்றது ஆன்சர். ரைட்டா? நெக்ஸ்ட்டு 15th சம்மு இந்த இடத்துல செஞ்சு முடிச்சுருவோம். 15th சம்மை இந்த இடத்துல செஞ்சு முடிச்சுருவோம். ரைட், கடைசி சம் வந்து எக்ஸசைஸ்க்கு. 15th சம், லிமிட் x tends to a x minus b root of a minus b. இதுவும் ரூட் தான். இடையில மைனஸ் பை டினாமினேட்டரில் x² minus a². சரியா? a greater than b, x² minus a². ரைட், இப்போ எக்ஸுக்கு பதில் a போட்டோம்னா மேலே வந்து என்ன ஆயிரம் பாரு? a minus a 0/0 ஃபார்ம்னு வந்துருச்சு. இப்போ பை எல்ஹாபிட்டல் ரூல் போட்டுட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணையில் ரூட் எக்ஸ்னால் 1/2 √x. எக்ஸுக்கு பார்த்தா 1 தேவையில்லை, மைனஸ் இது கான்ஸ்டன்ட்டு தேவையில்லை, ஏன்னா ஏவும் கான்ஸ்டன்ட் தான், பியும் கான்ஸ்டன்ட் தான். பை 2x x² பார்த்தா p² கான்ஸ்டன்ட் தேவையில்லை. இது பை 1ன்னு போட்டு வேணால் ரெசிப்ராக்கல் பண்ணிக்க. லிமிட் x tends to a 1/2 இன்ட்டு ரூட் ஆஃப் x minus b இன்ட்டு 1/2x. அப்போ சரி பண்ணிக்கோ. a போட்டோம்னா என்ன ஆகும் பாரு? 1/2 இன்ட்டு ரூட் ஆஃப் a minus b இன்ட்டு 1 என்னடா தம்பி வருது? 2 இன்ட்டு a அப்படின்னு வருது. அப்போ ஆன்சர் வந்து 1/4a ரூட் ஆஃப்
ஏ மைனஸ் பி அப்படின்னு வருது. கரெக்டான்னு பாரு. வெரி குட். எவ்வளோ சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன் பற்றியா. பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. 45 மினிட்ஸ் ஒன் பீரியடில் முடிச்சிட்டேன் பாரு. அப்போ நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியணும். இதில் இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் ரொம்ப யூஸ் ஆகிறது ரூட் எக்ஸ் அப்படின்னா 1/2 ரூட் எக்ஸ் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. இந்த எக்ஸுக்கு பார்த்தா 1 அப்படின்றத நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். பண்ணுறது கிடையாது. ஏன்னா 1 மல்டிப்ளை பண்ணால் அதே தானே வரும். அதனால சப்போஸ் இந்த எக்ஸுக்கு பதில் என்னென்ன சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் இந்த இடமும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். புரியுதான்னு பார்த்துக்க. குட். தேங்க்யூ.